வெல்கம் டு வைஜந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நான் கழுவி இட்லி பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். இப்போ அதை நம்ம 10 to 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நாம் அதை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு பீஸாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். லேசான தீயில் இதை வறுக்கலாம். நம்ம அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கருகிடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான். இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம பீஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது 1 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அடுத்து நம்ம நெல்லிக்காயை சேர்த்துடலாம். நெல்லிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே பயங்கரமாக வாசனை அடிக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஊறுகாயோட இதை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நம்ம குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னென்ட் லேடி எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம இதை தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுனே இருக்கலாம், லோ ஃப்ளேமில். அடுத்து நம்ம கடுகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளது நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையோட நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வைஜந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.